நாம இப்போ எக்ஸாம்பிள் 3.5 பார்க்கலாம். Find the condition that the root of cubic equation are in the ratio p is to q star. அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் எந்த ரேஷியோ இருக்கான், p is to q star இருக்கான். அப்போ நம்ம அந்த கண்டிஷன் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ண நமக்கு since roots are in the ratio p is to q star இருக்கலாமா. இப்போ லெஃப்ட் அந்த 3 ரூட் என்ன பண்ண கியூபிக் ஈக்குவேஷன்ல இது. அப்போ 3 ரூட் மொத்தம் போனா என்ன எப்படி தரும் நமக்கு p ஆல்பா. ஏன்னா pqr அந்த ரேஷியோல இருக்கு இல்லையா, p ஆல்பா q ஆல்பா அடுத்தது r ஆல்பா be the roots of அந்த ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் வருது, x cube plus ax square plus bx plus c equal to 0. ஃபர்ஸ்ட் சம்மேஷன் 1 போயிடலாமா. சம்மேஷன் 1 தெரியும், அந்த ரூட்ஸ் அப்படி தனித்தனியாக போடுவாங்க. அப்போ p ஆல்பா பிளஸ் வரும் q ஆல்பா பிளஸ் வருது r ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ தானே. ஆனால் இங்கே பி பத்தின அதில் இருக்கு ஏ இருக்கு. அப்போ மைனஸ் ஏ ஏயோட வேல்யூ இங்கே கொஞ்சம் 1 தானே விட்டுலாம். அதை இதை வந்து நீ ஆல்ஃபா கமத்துட்டா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. அதில் சம்மேஷன் 2 போங்க. சம்மேஷன் 2 அது ரெண்டு ரூட்ஸை மல்டி பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ பி இன்ட்டு ஆல்ஃபா பி ஆல்ஃபா இன்ட்டு கியூ ஆல்ஃபா பிளஸ் பி ஆல்ஃபா இன்ட்டுனது ஆர் ஆல்ஃபா தரமா. அதுக்கு அடுத்தது கியூ ஆல்ஃபா இன்ட்டு ஆர் ஆல்ஃபா ஈக்குவல் டு இப்போ சி பை ஏல சி எத்தனை இருக்கு, இங்கே பி இருக்கு. இப்போ பி பை ஏ வந்து 1 தான் விட்டுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் என்ன இருக்கும், இப்போ ஆல்ஃபாஸ்க்கு வருமா. அப்போ அந்த ஆல்ஃபாஸ்க்கு காமன் எடுத்துடலாம். எடுத்தாங்க இங்கே பி கியூ பிளஸ் பிஆர் பிளஸ் கியூஆர் ஈக்குவல் டு பி. இதை பண்ணுங்க செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இப்போ நமக்கு சம்மேஷன் 3 போயிடலாம். நம்ம 3 மல்டி பண்ணுவோம். அப்போ பி ஆல்ஃபா இன்ட்டு கியூ ஆல்ஃபா இன்ட்டு ஆர் ஆல்ஃபா ஈக்குவல் நமக்கு வந்து டி பை வருமா, அதாவது மைனஸ் டி பை வருமா. அப்போ மைனஸ் டின்றது இங்கே சி இவங்க டின்றது இங்கே சியா இருக்கு. அப்போ சி பை 1 சி போட்டுக்கலாம். இப்போ 3 மல்டி பண்ண ஆல்ஃபா கியூ வருமா, ஆல்ஃபா கியூ இன்ட்டு பி இன்ட்டு கியூ இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சி. இந்த தேர்ட் ஈக்குவேஷனா. இப்போ என்ன பண்ண நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ஃபா வேல்யூ அனுப்பிச்சு சப்ஸ்ட் பண்ணிக்கலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக பாருங்க நமக்கு ஆல்ஃபா இன்ட்டு பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இதில் நமக்கு ஆல்ஃபா வேல்யூ அனுப்பிச்சிடலாம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். இதை எங்கே சப்ஸ்ட் பண்ணீங்க, இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்ட் பண்ணுங்க. தேர்ட் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக பார்த்தா நமக்கு ஆல்ஃபா கியூ பி கியூ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சியா. இது அந்த வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுங்க. வரும் மைனஸ் ஏ பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஹோல் கியூ பி கியூ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சி. ஓகேங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் வருமா, மைனஸ் வரும் ஏ கியூப் வந்துருமா பை the p plus q plus r whole cube வருமா equal to minus c by என்ன பண்ணலாம், அந்த p q r டிவைட் பண்ணுதல். சரிங்களா. மைனஸ் மைனஸ் நமக்கு கேன்சலா. இப்போ மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ நமக்கு p q r into a cube equal to c into p plus q plus r whole cube. சரிங்களா. இதான் is the required condition.